Daily. Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே அரசு புறம்போக்கு வழியை ஆக்கிரமிப்பு செய்த நபரால் நெல் பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயி அவதியடைந்து வருகிறார். செய்யார் அடுத்த தேவநாத்தூர் கிராமத்தில் வசித்து வரும் பூபதி ஏரியை ஒட்டியுள்ள 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் ஏரிக்கரைக்கும் தன் நிலத்திற்கும் இடையில் உள்ள நீர்பிடிப்பு புறம்போக்கு இடத்தினை அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் ஆக்கிரமித்து பயிரிட்டுள்ளார். இதனால் தன்னுடைய நிலத்திற்கு செல்ல முடியாமலும் விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய இயலாமலும் இருக்கிறது என்கிறார் பூபதி. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கும் வருவாய்த்துறையினருக்கும் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என்று கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். விடிய அரசு மக்கள் பிரச்சினைக்கு சிறிதும் செவிசாய்ப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொசஸ்தலையாறு உப்பங்கழியிலிருந்து காக்காளி என்ற நத்தைகள் மற்றும் கழிவுகளை அகற்றாத விடியா திமுக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. துறைமுக அறக்கட்டளைகள் அல்லது துறைமுகங்கள் பொறுப்பேற்றாலும் மாநில அரசு முதலில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் பின்னர் தவறு செய்தவர்களிடமிருந்து செலவினங்களை வசூலிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 7 மாதங்களுக்கு மேலாகியும் மீனவர்களுக்கும் சுற்றுச்சூழல் மூலம் பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நன்கு தெரிந்தும் திமுக அரசு அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 வயது பெண் குழந்தை உட்பட 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். திருமங்கலத்தை அடுத்த காடுநேரி கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்ற சென்னராய பெருமாள், அவரது மனைவி மற்றும் அவர்களது உறவினர்கள் உள்ளிட்ட 8 பேர் காரில் காடுநேரி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுப்பட்டி அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 2 வயது பெண் குழந்தை மற்றும் சவுந்தரராஜன் ஆகிய 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 6 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரசு பேருந்தில் பயணம் செய்த ஒரு பெண்ணும் காயமடைந்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வார்டு உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கேயம் அருகே உள்ள ஊதியூர் செங்கோடம்பாளையம் ஊராட்சியில் குடிநீர் பற்றாக்குறை அதிகரித்ததால் ஆழ்துளை கிணறு அமைக்கவும், புதிய சாலைகள் போடவும், பழுதடைந்த சாலைகளை புதுப்பிக்கவும் திட்டங்கள் போடப்பட்டது. ஆனால் தீர்மானங்களில் ஊராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட 5 பேர் கையெழுத்திடவில்லை என கூறப்படுகிறது. இதை கேட்ட பொதுமக்கள் வார்டு உறுப்பினர் வீட்டிற்கு சென்றபோது அவரது கணவர், மகன் ஆகியோர் சாதி பெயரை குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளால் பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.